ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஒரு சின்ன டிப்ஸு தான். ஒரு சிலருக்கு தோசைக்கல் எவ்வளோ நம்ம வெங்காயம் தட்டினாலும் சரி, முட்டை ஊற்றினாலும் சரி சரியாக வராது. எனக்கு கூட ஒரு ஒரு டைம் அப்படி தான் இருக்கும். இது எங்கள் மாமியார் வாங்கி வச்சுருந்த கல். ஒரு 10 8 வருஷமாக இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். ரொம்ப சூப்பராக வரும். ஆனால் ஒரு ஒரு டைம் வராது. நான் எப்படி செய்வேன்னா, அது இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணுறது இருக்குது. உங்கள்கிட்ட இல்லைன்னாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி வெங்காயம் முனையில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சமையலுக்கெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அப்போது நல்லா எண்ணெய் போட்டு நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ தோசை ஊற்றலாம் வாங்க. பாருங்கள், தோசை ஊற்றிட்டேன். இப்போ லைட்டாக ஆயில் மட்டும் மேலே விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அவ்வளோதான். இப்போ முறுமுறுன்னு வரும் பாருங்கள். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டுக்கிட்டா முறு தோசை கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எடுத்துகிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், தோசை நல்லா அதுவே எழுந்து வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.